Hello students, this is Iqbal. Exercise 4.1 ல 13 sum பார்க்க போறோம். Count the total number of ways of answering 6 objective type questions. Each question is having 4 choices. மொத்தம் வந்து 6 objective type questions இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டின் 1 வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து எத்தனை சான்சஸ் இருக்குது? 4 சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு சி, டி. ஓகே, அந்த மாதிரி இருக்குமா? இதுக்கு மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்குது? 4 சான்சஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? 6 கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்போ எல்லாமே அட்டன் பண்ணி தானே ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 4, அப்படி தானே? 4 வேஸ். அதுமாதிரி கொஸ்டின் 2க்கு என்ன இருக்கும்? அதே மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குமா? அதுக்கும் 4 வேஸ் தான். அப்போ அண்ட் ஸோ ஆன். நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் அது மாதிரி கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 6ஐயுமே அட்டன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டும் அட்டன் பண்ணி ஆகணும், செகண்டும் அட்டன் பண்ணி ஆகணும், தேர்டும் அட்டன் பண்ணி ஆகணும். அப்போ இதுவும் 4 வேஸ் தான். அப் டு எல்லாமே 4 வேஸ்னா அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து இங்கே எத்தனை வரும் அப்படின்னா மொத்தம் 6 டைம்ஸ் இருக்குது. மொத்தம் 1 2 3 4 5 6 வரைக்கும் போட போகிறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 4. அப்போ மல்டிப்ளை பண்ணணும். 4 × 4 4 ஸ்கொயர். மூணாவது கொஸ்டினுக்கு 4 கியூப் ஆகும். அப்போ ஆறாவது கொஸ்டினுக்கு என்ன ஆகும்? 4⁻6 ஆகும். ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி ஆகணும். புரியுதா? எல்லாத்தையுமே இதே அட்டன் பண்ணி ஆகணும். அண்டுன்னு வருமா? அண்டுன்னு வந்தாவே மல்டிப்ளை பண்ணணும். ஆறுன்னு வந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்படியும் எழுதலாம். இது இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டினை இப்படி மாற்றி எழுதணும். இப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து in how many ways 10 pigeons can be placed in 3 different pigeon holes. மொத்தம் வந்து நம்மக்கிட்ட வந்து 10 pigeons இருக்குது. ஓகே, அது 3 டிஃப்ரெண்ட் pigeon ஹோல்ஸில் போயிட்டு பிளேஸ் ஆகணும், உள்ளே போகணும் அப்படின்னா எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒவ்வொரு pigeonக்கும் அப்போ எத்தனை இடம் இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு pigeon 1ன்னு வச்சுக்கோமே, pigeon 1. ஸோ அதுக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு 3 பிளேசஸ் இருக்குது. அப்போது pigeon 2க்கு எத்தனை பிளேசஸ் இருக்கும்? அதுக்கும் 3 பிளேசஸ் இருக்கும். அப்போது pigeon 3க்கு எத்தனை பிளேசஸ் இருக்கும்? அதுக்கும் 3 பிளேசஸ் இருக்கும். அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட்டு வந்து pigeon 10க்கும் எத்தனை பிளேசஸ் இருக்கும்? 3 பிளேசஸ் இருக்கும். எல்லாமே புரியுதா? எல்லா pigeonம் வந்து சேர்த்து தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 3/10. நீங்கள் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படி போட்டால் போதும். புரியுதா? ஒரு pigeonக்கு 3. அப்போ இதுக்கும் அண்ட் வருதா? அப்போ 3 ஸ்கொயர், 3 கியூப் அண்ட் ஸோ ஆன். 3/10 முடிஞ்சது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா find the number of ways distributing 12 distinct prizes to 10 students. மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 12 prizes இருக்குது. ஓகே, அதை 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை வே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. சரி, ஓகே. தேர்ட் ஒன். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸஸ் ஸ்டூடெண்ட் மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரைஸ் வந்து மொத்தம் 12 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துக்கோமே. ப்ரைஸ் பிஆர்னு போடுறேன். ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 10 பேருக்கு கொடுக்கலாம். அது ஒரு ப்ரைஸை 10 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 10. ஒரு ப்ரைஸு 10 வேஸ். ப்ரைஸ் 1. அப்போ ப்ரைஸ் 2 அது என்ன பண்ணலாம்? 10 பேருக்கு கொடுக்கலாம். ப்ரைஸ் 3யும் நம்ம என்ன பண்ணலாம்? 10 பேருக்கு கொடுக்கலாம். மொத்தம் எத்தனை ப்ரைஸ் இருக்குது? இதே மாதிரி 12 ப்ரைஸஸ் இருக்குது. அப்போ அப் டு 12. ப்ரைஸ் 12. ஸோ அதுவும் 10 பேருக்கு கொடுக்கலாம். எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்குறோம். புரியுதா? அப்போது இது 10 வேஸ், இதுவும் 10 வேஸ். அப்போது ரெண்டு ப்ரைஸ்னால் 10 ஸ்கொயர் ஆகும். 3 ப்ரைஸ்னால் 10 கியூப் ஆகும். 12 ப்ரைஸ்னால் என்ன ஆகும்? 10/12 ஆகிடும். அவ்வளோதான். இது ஆன்சர். இதுக்கு இப்படி எழுதினாவே போதும். 1 மார்க்லாம் வரும் இது மோஸ்ட்லி. ஓகே, 4.1ல் 14th சம் ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஃபஸ்ட்டு 6 ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் 6லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஓகே, அப்போ என்ன வரும்? இதுக்கு 720 வரும். சரியா? 720. தட்ஸ் ஆல். ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சு. செகண்ட் ஒன் அதே மாதிரி தான் இதுவும். 4 factorial
ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். ரெண்டு மெத்தடில் போடலாம். ஸ்ட்ரைட்டாகவே போட்டு ப்ளஸ் பண்ணி போடலாம், அப்படியே போட்டுருவோம், ஏன்னா இது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இதை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் இதை 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகே, 4 3s are 12, 12 2s are 24 இன்ட்டு 1 24 தான் வரும். இது 120 வரும். அப்போது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் 144 வரும். ஓகேவா? ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணி போடுறது. 3 ஃபேக்டோரியல், சாரி தேர்ட் ஒன், 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1, அவ்வளோதான். 3 2s are 6, 2 இன்ட்டு 1 2, அப்போது 4 வந்துடும் ஆன்சர். அப்புறம் ஃபோர்த் ஒன் 12 ஃபேக்டோரியல் பை 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 12 ஃபேக்டோரியல் நீங்கள் என்ன பண்ணலான்னா 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9, எங்கே நிப்பாட்டுறமோ அங்கே ஃபேக்டரி போட்டு நிப்பாட்டிக்கலாம். ஏன் 9ஓட நிப்பாட்டுறேன்னா கீழே 9 இருக்குது பார்த்தீங்களா, 9 ஃபேக்டோரியல் இருக்கா, கேன்சல் பண்ணுறதுக்காக தான். சரியா? ஓகே, அப்போ இந்த 9 ஃபேக்டோரியலை அப்படியே வச்சுக்கோங்க. 3 ஃபேக்டோரியல் நம்ம என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். சாரி, இது இன்ட்டு. அப்போ 9 ஃபேக்டோரியலும் 9 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இந்த 3 டேபிள் இதை அடிச்சிங்கன்னா இது 4 டைம்ஸ் வரும். இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். 2 11s are 22, 22 இன்ட்டு 10 வந்து என்ன வரும், 220 வந்துடும். ஓகேவா? ஃபோர்த் ஒன் முடிஞ்சிருச்சு. சாரி, ஃபோர்த் இல்லை, இது ஃபிஃப்த்து மாற்றி போட்டிருக்கேன். சாரி, ஃபோர்த் எங்கே போட்டுறேன். ஃபோர்த் வந்து 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்லைனா சிம்பிளாக போடுறனாலும் இப்படியே போட்டுடலாம். ஏன்னா இது பெரிய நம்பர்லாம் இல்லை, சின்ன நம்பராக இருக்கனால நம்ம அப்படியே கூட போடலாம். ஓகேவா? 3 ஃபேக்டோரியல்னால் 6, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? 4 ஃபேக்டோரியல்னால் 24 வரும். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 3 2s are 6, இது 12 2s are 24 வரும். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 144 வந்துடும். ஓகேவா? இதில் பிரச்சனை இல்லை. அப்புறம் சிக்ஸ்த் ஒன் n + 3 ஃபேக்டோரியல் பை n + 1 ஃபேக்டோரியல். n + 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n + 1 ஃபேக்டோரியல் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ n + 3 ஃபேக்டோரியல் இதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை வந்து அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ n ஃபேக்டோரியல்னா ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n - 1 n - 2 அப்படி நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். சரியா? அப்போ இங்கே n + 3 இருக்கா, அப்போ ஒன்று மைனஸ் பண்ண ஃபஸ்ட்டு n + 3 n இன்ட்டு, அதான் அதுக்கு ஃபார்முலாக்கு அர்த்தம், n இன்ட்டு அப்படி போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்று மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும், அது n + 2 ஆகிடும். அப்புறம் இன்னொன்று இதில் ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா n + 1 ஆகிடும். நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா இங்கே n + 1 ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனால் அதை நிப்பாட்டிக்கிறேன். அப்போ கீழேயும் n + 1 ஃபேக்டோரியல். அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா அப்படியே நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. n + 3 n + 2, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம 15th சம் பார்க்க போகிறோம். இங்கே n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல் when n = 6 r = 2 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து NCR ஃபார்முலா, நம்ம என்னது பார்க்கல, சொல்கிறேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாம். n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல். இப்போ என்னங்கிறது என்ன, இங்கே 6ஆ, அப்போ 6 ஃபேக்டோரியல் பை, ஓகே, n-க்கு பதிலாக 6, r வந்து 2, அப்போ r-க்கு பதிலாக 2, அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்புறம் n - r, n-க்கு பதிலாக 6, r-க்கு பதிலாக 2, அப்போ 6 - 2 ஃபேக்டோரியல். அப்போது 6 ஃபேக்டோரியல் அப்படி வச்சுக்கோங்க. 2 ஃபேக்டோரியல், 6ல் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும், 4 ஃபேக்டோரியல். அப்போ அந்த 6 ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா 6 இன்ட்டு
5 into 4 factorial போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே 4 factorial இருக்குல்ல, கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். by 2 factorial into 4 factorial. அப்போ அந்த 4 factorialக்கும் 4 factorialக்கும் அடிச்சிடலாம். 6 5s are 30. 2 factorial எவ்வளோ? 2 தான், 1 into 2. அப்போ ரெண்டுக்கும் அடிச்சிங்கன்னா 15 times வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்து 15 கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா கொஸ்டின் எழுதிக்கோங்க. n factorial by r factorial into n minus r factorial. ஓகே, இங்கே n equal to 10 கொடுத்துருக்காங்க. அப்போ n-க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 10 factorial by r-க்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 factorial. இங்கே n minus r, அப்போ 10 minus 3 factorial. அப்போ 10 factorial by 3 factorial அப்படி இருக்கட்டும். 10 minus 3 வந்து எவ்வளோ வரும்? 7 factorial. 7 factorial. இப்போ 10 factorial எப்படி பிரிக்கலாம் நம்ம? 10 into 9 into 8 into 7 factorial அப்படின்னு போட்டு படிக்கலாம். ஏன்னா இங்கே 7 factorial இருக்குது கீழே. ஸோ அதனால் 3 factorialனா நம்மளுக்கு 1 into 2 into 3, 1 into 2 into 3, இல்லை 3 into 2 into 1 எப்படினாலும் போடலாம். இன்ட்டு இந்த 7 factorial. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். 3 டேபிள் அடிக்கலாம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே 3 3s are 9. இங்கே 2 டேபிளில் அடிக்கலாம். இது 4 times. 4 3s are 12. 12 into 10 120. ஓகேவா? சரி, அப்புறம் தேர்ட் வந்து n வந்து n தான், r வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. n வந்து n தான், r தான் 2. இப்போ ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாம். n factorial by r factorial into n minus r factorial. n வந்து for anyன்னு சொல்லிட்டாங்க. அப்போ n தான். rக்கு பதிலாக 2 factorial. இங்கே n minus 2 factorial. அப்போது n factorial நான் என்ன பண்ண போகிறேன்னா n minus 2 வர வரையும் அடி டிக்ரீஸ் பண்ண போகிறேன். n அதுக்கப்புறம் என்ன வரும்? 1 மைனஸ் பண்ணால் n minus 1, அப்புறம் 1 மைனஸ் பண்ணால் n minus 2 வந்துச்சா? n minus 2 வர வரைக்கும் போட்டாச்சு. by 2 factorial 2 into 1, n minus 2 factorial. இந்த n minus 2 factorialம் இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது n into n minus 1 by 2 into 1 எவ்வளோ வரும்? 2. தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் 4.1ல் 16th சம் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் சம் இது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு n plus 1 factorial is equal to 20 into n minus 1 factorial. Find the value of n அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு n plus 1 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? n factorialனாவே நம்ம அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இப்போ வந்து n factorial இங்கே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்முலா என்னென்னா n into n minus 1 n minus 2 அப்படி அன்சோவான் என்ன போயிட்டே இருக்கும். எங்கே போய் நிறுத்துகிறோமோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ லாஸ்ட்டில் 5ன்னு வருதுன்னு வச்சிங்களேன், 5 factorial. எங்கே நிறுத்துகிறோமோ அங்கே போயிட்டு நம்ம ஃபேக்டரியல் போட்டு ஸ்டாப் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ n plus 1 ஃபேக்டோரியலை நம்ம என்ன பண்ணலாம்? n minus 1 ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும். எப்படி? இப்போ n plus 1 ஒன்று மைனஸ் பண்ணுங்கள், n ஆகிடுமா? n ஆகிடும். அப்போ இன்னொரு மைனஸ் பண்ணுங்கள், n minus 1 ஆகிடும். அவ்வளோதான். வந்துருச்சா? ஈக்குவல் டு 20 இன்ட்டு n minus 1 ஃபேக்டோரியல். அப்போ இந்த n minus 1 ஃபேக்டோரியலும் இந்த n minus 1 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? n plus 1 இன்ட்டு n இருக்குது. ஓகே, இந்த 20-ஐ 5 into 4ன்னு பிரிக்கலாமா? 5 4s are 20 தானே? ஏன் இங்கே பாருங்களேன், இது இப்படி போட்டோன்னா 5 into 4 n plus 1. இதுக்கும் இந்த நம்பருக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 1 வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெண்டுக்கும் 1 தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போது எது பெரிய நம்பரோ அது n plus 1, எது சின்ன நம்பரோ அது n. அப்போ n equal to 4 அப்படின்னு போட்டுட்டு போயிடலாம். இல்லை நான் இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுவேன் அப்படின்னாலும் பண்ணலாம். n plus 1 equal to 5, அப்போ n equal to என்ன கிடைக்கும்? அதுக்கும் 4 தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் 1/8 ஃபேக்டோரியல் plus 1/9 factorial equal to n by 10 factorial அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே, நல்லா கவனிங்க. அப்போ இதில் எது கம்மி? 8 ஃபேக்டோரியல் இதில் கம்மியா? அப்போ நம்ம இதையும் என்ன பண்ணணும்? 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் கொண்டு வரணும். இதையும் அதே மாதிரி 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் கொண்டு வரணும். அப்போது 1/8 ஃபேக்டோரியல் அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் 1 இந்த 9 ஃபேக்டோரியலை என்ன பண்ணுறேன்னா 9 × 8 ஃபேக்டோரியல். ஓகே ஓகே, அப்போ n அப்படி இருக்கட்டும். இந்த 10 ஃபேக்டோரியல் என்ன பண்ண போகிறேன்? 10 × 9 × 8 ஃபேக்டோரியல். இப்போ எல்லாத்துலையும் 8 ஃபேக்டோரியல் இருக்கா? அது ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். எப்படின்னா மல்டிபிள் பை 8 ஃபேக்டோரியல் ஆன் போத் சைடுன்னு போட்டிங்கன்னா எல்லா 8 ஃபேக்டரும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். பை 1 தான், புரியுதா? பை 1 தான், சரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே 8 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணால் 8 ஃபேக்டோரியல் கேன்சல். அதே மாதிரி இங்கேயும் 8 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? 1/9 இருக்கும். இங்கேயும் 8 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே n/10 × 9 மட்டும்தான் இருக்கும். 10 × 9. ஓகே, இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். நம்ம எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 × 1 9 ப்ளஸ் 1 × 1 1 by 9 × 1 9 is equal to n/10 × 9. இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குங்க? 10 is equal to n/10. எனக்கு என்ன வேணும்? n தான் வேணும். அப்போ n வேணும்னா இந்த 10 டிவைடில் இருக்கா, அந்த சரி போனால் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆகிடும். 10 × 10 100 ஆகிடும். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா?